கேள்வி. அது ஏன் போடலை? ஏன்னா அவங்க தான், ஆனால் பெருமைக்கு மட்டும் சொல்லிடுறோம் நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த திராவிட மாடல். ஆனால் கடைசியாக பார்க்க போனால் தமிழ்நாடுன்னு ஒரு பேருந்தில் கூட அவங்க தமிழ்நாடு போடுவதற்கு தயங்குறாங்க. இதை கேட்டாக்கா இதை கேட்டு பெறணும், என்னுடைய மண் என்னுடைய மொழிக்கான உரிமை இது நீங்கள் மறைக்கப்படுது, நம்ம கேட்டு பெறணும்னா கூட அவங்களுக்கு கைது பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குது. அது வந்து கேவலமான ஒரு செயலாக நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? அவர் ஈரோடு களத்துக்கே வரலையே, அவர் எப்படி பேசுனா களத்தில் இல்லாத அவர் களத்தில் வந்தால் தானே தெரியும். இடைத்தேர்தலையும் வரமாட்டார், எம்பி தேர்தலுக்கும் வரமாட்டார். ஆனால் அவர் தான் களத்தில் இருக்கு, அவரே முன்னிலைப்படுத்துவார். யார் ஒருத்தவங்க பயப்படுறாங்களோ நான் தான் தைரியத்தாலேன்னு சொல்கிற மாதிரி, யார் ஒருத்தவங்க வலிமை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் ஒரு பெருமையாக பேசிப்பாங்க. அவர் பேசிக்கிறாரு, இடமா உள்ளவன் பயணிக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி உண்மையாகவே பற்றி பேசுறது ரொம்ப தவறுதலாக தான் பார்க்குறோம். விஜய்க்கு இன்னும் அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிதல் இருக்குங்களா? இல்லை, அண்ணனே சொல்லியிருக்காங்க, விஜயும் அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. தற்குறிங்கன்னு. நாங்கள் தற்குறிகள் இல்லை, நாங்கள் வந்து ஆச்சரியக்குறிகள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவரோட கருத்தே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது பார்க்கும்போது. மக்கள்கிட்ட கொள்கையை பற்றி கேட்டால் டிவிக்கேன்னு மட்டும்தான் கத்துறாங்க. அவங்களோட கோட்பாடும் தெரியல, கொள்கையும் தெரியல. மக்களுக்கு அந்த சினிமா மோகத்திலே தான் போகிறாங்களே கண்டு இளைஞர்கள் வந்து கரெக்டான ஒரு சரியான பாதையில் போகிறதுக்கான அரசியலை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுத்து இளைஞர்களை தன் பக்கம் தன்னோட கருத்தியலை கொண்டு இழுத்தவர் சீமான் மட்டும்தான். இன்றைக்கி நாம் தமிழ் கட்சி உறவுகள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகளில் வந்து தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஒட்டுறவங்கள தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்கிறாங்க. இந்த கைது நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுதான் தமிழ்நாட்டுக்கான ஒரு அரசு இங்கே இல்லை என்பது தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. தமிழை ஆண்டு இருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. இங்கே என்ன பாருங்க, புதுச்சேரி அரசு பேருந்து அப்படின்னு சொல்லி இருக்கு, கர்நாடகாவில் கன்னட அரசு பேருந்துன்னு இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் அந்தந்த மாநிலத்துக்கான பேருந்துன்னு இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு போடுறதுல என்ன சிக்கல் என்பதுதான் ஒரு கேள்வி. அது ஏன் போடலை? ஏன்னா அவங்க தான், ஆனால் பெருமைக்கு மட்டும் சொல்லிடுறோம் நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த திராவிட மாடல். ஆனால் கடைசியாக பார்க்க போனால் தமிழ்நாடுன்னு ஒரு பேருந்தில் கூட அவங்க தமிழ்நாடு போடுவதற்கு தயங்குறாங்க. இதை கேட்டாக்கா இதை கேட்டு பெறணும், என்னுடைய மண் என்னுடைய மொழிக்கான உரிமை இது நீங்கள் மறைக்கப்படுது, நம்ம கேட்டு பெறணும்னா கூட அவங்களுக்கு கைது பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குது. அது வந்து கேவலமான ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் நாம் தமிழ் கட்சி உறவுகள் பல ஆண்டுகளாக களத்தில் மக்கள் பிரச்சனைகளெல்லாம் போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் சமீபத்தில் விஜய் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து களத்தில் இல்லாதவங்களை பற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் சீமான் அவர்களை தான் தாக்கி பேசுனதா சொல்லப்படுது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது பார்க்க போனால் அவர் வந்து கண்ணாடி முன்னாடி பேசுகிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். அவர் கண்ணாடியை பார்த்துட்டு பேசியிருக்காரு. களம்னா என்னன்னே தெரியாது. அவர் களத்தில் வந்து யார் வந்து நிற்கலை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி தான் குரல் கொடுக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி களத்தில் போய் நிற்குது. இது வரைக்கும் செத்து போனவங்களை கூட, அவரோட பார்க்க வந்த செத்து போனவங்களை கூட தன்னுடைய இடத்துக்கு வர வச்சு ஒரு ஆறுதல் சொன்னவர் தான் அவர் வந்து களத்தை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு நபரை தான் நம்ம கருதுறோமே. அதை வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் குறை சொல்றாருன்னா உண்மையிலே அவர் வந்து சுய சிந்தனையில பேசுறாரா என்பது பரிசோதிக்கணும். போட்டியாவே உங்களை பார்க்கலன்றதை மறைமுகமாக தாக்குறாரு. அவர் போட்டியா பார்க்கல, அவர் முதல் போட்டியா? யார் சொன்னது? அவர் ஒன்றா ஆட்டு போட்டி மாட்டு போட்டியா ஒன்றா இருக்கலாம். அவர் என்ன போட்டியா இருக்காரு? அவர் திராவிடத்திற்கும் டிவிக்கு டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு அவர் மட்டும் தான் சொல்லிக்கிறாரே தவிர எப்படி அவர் போட்டியா வருவார்? அவர் என்ன செஞ்சுட்டாரு ஒரு போட்டியா வருவார்? கூட்டம் கூட்டிட்டா உடனே போட்டி நான் தான் போட்டின்னு சொல்றதுன்னா அது வந்து ஒரு காமெடியாக தான் நம்ம எடுத்துகிட்டு போனோமே தவிர ஒன்றும் கிடையாது. மக்களுக்காக நிற்கக்கூடியது ஒரு அரசியல் கட்சி, சமரசம் இல்லாமல் ஒரு நிற்கக்கூடிய அரசியல் கட்சி எதுன்னா அது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் மட்டும் தான் நிற்கிறாங்க. மற்றபடி வருத்தம் கூட நான் எனக்கு தெரிஞ்ச வரை வேற எந்த அரசியல் கட்சியுமே அப்படி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி தான் நேரடியாக போட்டி போட்டுது. ஆனால் சமீபத்தில் விஜய் வந்து களத்தில் இல்லாதவர்களை பற்றி, போட்டியில் இல்லாதவர்களை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சீமானை தாக்கி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் ஈரோடு களத்துக்கே வரலையே, அவர் எப்படி பேசலாம் களத்தில் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு சீமான் அண்ணன். அவர் களத்தில் வந்தால் தானே தெரியும். இடைத்தேர்தலையும் வரமாட்டார், எம்பி தேர்தலுக்கும் வரமாட்டார். ஆனால் அவர் தான் களத்தில் இருக்குன்னு அவரே முன்னிலைப்படுத்திவார். யார் ஒருத்தவங்க பயப்படுறாங்களோ நான் தான் தைரியசாலின்னு சொல்கிற மாதிரி, யார் ஒருத்தவங்க வலிமை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் அவங்களுக்கு பெருமையாக பேசிப்பாங்க. அவர் பேசிக்கிறாரு, திடமாக உள்ளவன் பயணிக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி உண்மையாகவே சீமான் அவர்கள் களத்தில் இல்லையா? மக்கள் போராட்டத்திலலாம் இல்லையா?
தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மண்ணுக்கும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறதுல அண்ணன் சீமா மாதிரி யாருமே கிடையாது. விஜயெல்லாம் மக்கள் பிரச்சனையெல்லாம் கையில் எடுத்து போராடுறாருங்களா இதுக்கு முன்னாடி? அவர் மக்கள் இறந்தப்பவே போனவர், மற்றவங்களுக்காக அவர் ஒன்றும் செய்கிற மாதிரி தெரியல. அவர் எதுக்கு வந்தார், யார் மூலியமாக வந்தார், ஏன் வந்தாருன்னே தெரியல. அவருக்கே அவர் செயல் திட்டம் தெரியல. அவரை பற்றி நம்ம பேசக்கூடாது, அவர் தான் களத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கடைசி ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் ஏன் ஓட்டு போடணும்? என்ன தேவை? நாம் தமிழர் கட்சிக்கு போட வேண்டிய அவசியம் என்ன? பழைய அரசியல் வேணாம், புதிய அரசியல் வேணும். அரசியல்ன்றது ஒரு சாக்கடைன்னு எல்லாம் ஒதுங்கி போகிற வருஷம் அவங்களாம் மொத்தமாகி நல்ல தண்ணியெல்லாம் வீணாக போகுது. நல்ல தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்ந்தா கடலாக மாறும், சாக்கடை ஒதுங்கிடும். அதுக்கு தான் நாம் தமிழருக்கு ஓட்டு. இதில் யாரை சாக்காடுன்னு சொல்கிறீங்க? அரசியலுங்க, முன்னெடுத்த அரசியல், திராவிட அரசியல், இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த அரசியல், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நல்ல தண்ணியெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னா கடல் மாதிரி ஒரு பெரிய பிம்பம் இல்லை, இது கடல். நம்ம முன்னெடுக்கிறோம், சிறு துளி பெருவெள்ளம், மழை தண்ணி ஒரு சொட்டு தான், ஆனால் கடலே உருவாக்கும். அந்த கடல் தான் நாம் தமிழர் கட்சி. சரிங்க, நன்றி. அதே கேள்வி தாங்க உங்ககிட்டையும் கேட்க போகிறேன். களத்தில் இல்லாதவர்களை பற்றி, போட்டியிலே இல்லாதவர்களை பற்றியெல்லாம் என்னால் பேச முடியாது பாஸு அப்படின்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு. முக்கியமாக சீமான் அவர்களை தான் தாக்கி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. விஜயின் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப தவறான கருத்தாக தான் நான் பார்க்குறோம். இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னென்னா, தேர்தல் களத்துக்கே வராத ஒரு விஜய் எம்பி எலெக்ஷனுக்கும் வரமாட்டார், சொன்னப்போனால் இடைத்தேர்தலுக்கும் வரமாட்டார். நாம் தமிழர் கட்சியும் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை மட்டும்தான் அன்றைக்கி இடைத்தேர்தலில் போட்டிட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட அன்றைக்கி போட்டிக்கு வரல. களத்துக்கே வராதவங்க, ஆனால் நாங்கள் தான் களத்தில் நிற்கிறோம், எங்களுக்கு போட்டியே திமுகவும் நாங்களும் மட்டும்தான் போட்டின்னு இன்றைக்கி விஜய் பேசுகிறாரு. இது ரொம்ப தவறுதலான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா களத்தில் இன்றைக்கி வரைக்கும் இந்த 15 ஆண்டு காலமாக அண்ணன் சீமான் மட்டும் அவரோட தம்பிகள் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கி களத்தில் போராடிட்டுருக்கோம். மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகள்லையும் போராடக்கூடிய மக்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாக தான் இருக்கோம். களத்தில் வராத ஒருத்தர் களத்தை நிலவரத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப தவறுதலாக தான் பார்க்குறோம். விஜய்க்கு இன்னும் அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் புரிதல் இருக்குங்களா? இல்லை, அண்ணனே சொல்லியிருக்காங்க, விஜயும் அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. தற்குறிங்கன்னு. நாங்கள் தற்குறிகள் இல்லை, நாங்கள் ஆச்சரியக்குறிகள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவரோட கருத்தே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது பார்க்கும்போது. மக்கள்கிட்ட கொள்கையை பற்றி கேட்டால் டிவிக்கேன்னு மட்டும்தான் கத்துறாங்க. அவங்களோட கோட்பாடும் தெரியல, கொள்கையும் தெரியல. மக்களுக்கு அந்த சினிமா மோகத்திலேயே தான் போகிறாங்களே கண்டி இளைஞர்கள் கரெக்டான ஒரு சரியான பாதையில் போகிறதுக்கான அரசியலை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் முன்னெடுத்து இளைஞர்களை தன் பக்கம் தன்னோட கருத்தியலை கொண்டு இழுத்தவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அந்த கருத்தியலை முன்னெடுத்து தமிழ் தேசிய அரசியலுக்கு முன் வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அதே போல் விஜய் ரசிகர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் சீமான் அண்ணனை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. விஜயை பற்றியெல்லாம் பேச சீமான் அவர்களுக்கு தகுதியே இல்லை, தளபதி தான், டிவிக்கே தான், சீமான் எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கலன்னெல்லாம் மிகவும் ஆபாசமாக கொச்சப்படுத்தியெல்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் 15 ஆண்டுகளாக சீமான் அவர்கள் போராடுறாரு. மக்களுக்காக போராடின ஒரு தலைவரை விஜய் ரசிகர்கள் இப்படி இழிவுபடுத்துறத நீங்கள் ஒரு நாம் தமிழ் கட்சி உறவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இல்லை, அதுதான் ஒரு தவறுதலான ஒரு கருத்தியலை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. கருத்தியலை தான் பார்க்கணும். ஒருத்தவங்களை இழிவுபடுத்தியோ இல்லை அவங்கள நம்ம கொச்சைப்படுத்தியோ ஒரு தனிநபரை கொண்டு நம்ம பேசுகிறதுனால அது ரொம்ப தவறாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இளைஞர்கள் புரிஞ்சிக்கணும். நம்ம ஒரு கருத்தியலை முன்வைக்கிறோன்னா அந்த கருத்தியலோடு அவங்க மோதணும். அதை ஒருத்தவங்களோட விமர்சனம் பண்ணி, அதாவது அண்ணன் சொன்னது தான், விமர்சனத்தை உரமாக்கு, அதை கொண்டு லட்சியத்தை மரமாக்கு அப்படின்னு சொன்னது தான். ஸோ அதை மாதிரி தான் நாங்கள் எங்களோட லட்சியத்தை இனத்தோட விடுதலைக்காக தான் நாங்கள் போராடுறோம். மக்களுக்கு அரசியலோட அந்த புரிதலை நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம். இன்றைக்கி இருக்கிற அரசியல் காலத்தில் பணம் தான் பெருசு, எல்லாமே கொண்டு தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையே நாங்கள் மக்கள் அரசியல் படுத்தி 35 லட்சம் வாக்குகளை கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் நாங்கள் பெற்றோம். ஸோ வரக்கூடிய எலெக்ஷனை நாங்கள் எங்களோட கருத்தியலை வச்சு எங்களோட அண்ணன் வழியிலே நாங்கள் சென்று மக்கள்கிட்ட எங்களோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்போம். அது எவ்வளோ தான் அவங்க கொண்டு எங்ககிட்ட அந்த விமர்சனத்தை வச்சாலும் அதை புறந்தள்ளிட்டு நாங்கள் எங்களோட கருத்தியலை வச்சு தான் நாங்கள் மோதணும்னு நினைக்கிறோம். நன்றி.